நாள்தோறும் கொடும் வெயிலில் பணியாற்றும் உழவர்களும் மீனவர்களும் மிகவும் கருப்பாக இருப்பார்கள். நாள்தோறும் நிழலில் பணியாற்றும் வணிகர்களான தச்சர், கொல்லர், குயவர், நெசவர், வாணிபச் செட்டியார்கள் போன்ற எண்ணற்ற சாதிகள் கருப்பும் இல்லாமல் வெண்மையும் இல்லாமல் மாநிறமாக தோன்றுவர். அரண்மனைகளில் வாழும் அரச குடும்பங்கள் சற்று வெண்மையாகவும் இருப்பர். எனவே இந்தியாவில் தொழில் சார்ந்த உடல் வண்ண பன்மைத்தன்மை இயற்கையாகவே அமைந்திருந்தது. இது உலகில் பெரும்பாலான இடங்களில் இல்லாத வினோதம். உழவர்கள் கருப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் நில உடைமை கொண்டிருந்ததாலும் வணிக சாதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிய பெருங்குடி என்பதாலும் இவர்களை சார்ந்தே வணிகர்கள் வாழ்ந்ததாலும் உழவர்களுக்கும் இங்கு பெருத்த மரியாதை இருந்தது. இதை உண்மை என்று நிரூபிக்கும் சான்றுதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறள். எனவே இங்கு யூதன் வருவதற்கு முன்பு பல நிறமக்கள் வாழ்ந்தாலும் நிறத்தால் ஏற்றத்தாழ்வு நிலவவில்லை, இல்லவே இல்லை.